ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசம்பர் மாதம் முடிவெடுத்து சொல்றேன் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கிறாரு டிடிவி தினகரன். இது வரைக்கும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு வந்தாரு டிடிவி தினகரன். இத நயினார் நாகேந்திரன் கூட உறுதிப்படுத்தினாரு. ஓபிஎஸ் போனா போட்டோங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அவர் இருக்கிறாரு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அண்ணன் என்ன பண்ணாரு, தெளிவா சொன்னாரு. ஆனா இப்போ திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். ஏன் எதுக்கு இந்த பல்ட்டிக்கான காரணம், பேக் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இபிஎஸ் மட்டும்தான். இபிஎஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒவ்வொருத்தரையும் விளக்கிட்டே இருக்கிறாரு. ஓபிஎஸ் விளக்குறாரு, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் விளக்குறாரு. இந்த விளக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பகை ஆதியில வந்த பகை அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. என்ன விஷயம் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் இங்க அதிமுக இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவர்களா இருந்தார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வருகை, டிடிவி தினகரன் வருகை, சசிகலா அவர்கள் ரொம்ப நெருக்கத்தின் காரணமாக என்ன பண்றாரு, சொந்த சமுதாயமா இருந்தாலும் இங்க வேற்றுமையை என்ன பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. அதாவது டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் வளர்ச்சி என்ன பண்றாங்க, டம்மி பண்றதா ஒரு பேச்சுகள் இருக்கு. சோ இதன் அடிப்படையில தான். ஆனா இப்போ நான் பழி வாங்குறேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காரு, விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். எப்படியா இருந்தாலும் பாத்தீங்களா, கடவுள் இருக்கிறான் குமாரு, இப்ப ஏன் ஆட்டம், நான் இறங்கி ஆடுறேன் அப்படின்னு இபிஎஸ் வச்சுக்கொண்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரையும் அதிமுக இருந்து விலக்கணும். அதிமுக இருந்து விலக்கல, அதெல்லாம் சட்ட போராட்டம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இருக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களை வெளியே இழுத்துட்டாங்க. இப்ப டிடிவி தினகரன் வெளியேறாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் வருகை வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில இங்க கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருத்தரான டிடிவி தினகரனை கூப்பிட்டு சந்திக்கவில்லை. இவ்வளவு ஏன் ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு நாள்ல கூட டிடிவி தினகரனுக்கு சரியான ஒரு அழைப்பு கொடுக்கல, அவரை கூப்பிடல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கூட்டணியில நீடிச்சிருந்தா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்றேன், இந்த கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசம்பர் மாசம் சொல்றேன் அப்படின்னு. 2024 மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தேன். ஆனா 2026 களம் வேற, இது சட்டமன்றம். இந்த இடத்துல யாரு ராஜாவா இருக்கணும் அப்படின்றத நாங்க பேசி கூடி முடிவெடுத்து நாங்க சொல்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கட்சி பயணம், கூட்டணி பயணம் தொடரும் அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரே போட்டிருக்காரு. இப்போ என்ன விவகாரம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி பாஜக இருந்து விலகி வந்துட்டு விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா ஒரு கருத்தும் இருக்குது. இந்த கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் உள்ள வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் புரசலா பேசப்பட்டு இருந்தாலும் டிடிவி தினகரன் இதை உறுதிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, விஜய் தலைமையில 3வது ஒரு அணி உருவாகும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு. இப்ப திமுக கூட்டணி இருக்கு, இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. 3வதா ஒரு அணி உருவாகணும்னா அது விஜய் தலைமையில உருவாகிறதுக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை அப்படின்னு டிடிவி தினகரன் ஓப்பனா சொல்லிட்டாரு. அப்போ விஜய் தலைமையில இங்க கூட்டணி உருவாது, அதுல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் இணைகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இது மாத்திரம் இல்லாம ஒரு பக்கம் சசிகலா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவை ஒன்றிணைக்கணும், இதனால எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு ஓபிஎஸ் முதற்கொண்டு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த அழைப்பை ஓபிஎஸ் அவர்களும் அங்கீகரித்திருக்கிறார். ஆமா, சின்னம்மா சொன்னதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல, அதிமுக ஒன்றிணைறதுக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு சின்னம்மாவுக்கு தரேன், அதனால அவங்க அழைப்பு விடுத்த அழைப்பை நான் அங்கீகரிக்கிறேன், அதனால நான் போயிட்டு சசிகலாவை சந்திப்பேன் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதன் இடையில தான் டிடிவி தினகரன் இப்போ ஒரு பெரிய குண்டத்திக்கு போட்டிருக்காரு. இப்போ முக்குளத்தோர் வாக்குகளை வைத்து நம்ம தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்கு வங்கியை சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் பாஜக தென் மாவட்டங்கள்ல குறிவைத்தாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனை நீங்க தென் மாவட்டங்களை வைத்து நீங்க கவர் பண்ணிடலன்னா கவர் பண்ண முடியாது. இதுக்கு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா இந்த 3 பேரோட உறுதுணையும் கண்டிப்பா பாஜகவுக்கு வேணும். அந்த ஒரு தைரியத்துல தான் ஆரம்பத்துல ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில தான் தென் மாவட்டங்களை குறிவைத்து களமிறங்கினாங்க. ஆனா பாஜக கனவுல தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு தான் இபிஎஸ் என்ன பண்ணாரு, சூப்பரா பிளான் போட்டு ஓபிஎஸ் வெளியேத்துங்க,
டிடிவி தினகரன் வெளியேற்றுங்க, கூட்டணி எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு அவர் விடாப்பிடியா இருந்ததுனால ஓபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டாரு. இப்ப டிடிவி தினகரனும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரப்போகிறாரு. நான் டிசம்பர் மாசம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன், இப்போ நான் நிபந்தனையற்ற ஆதரவு தரமாட்டேன். ஏன்னா இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாரு, இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு கூட்டணியில கூட அவங்கள நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தொடர்ந்து நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம்னு டிடிவி தினகரன் சொல்லிட்டே வந்தார். என்னதான் பாஜக இவங்களை அவாய்ட் பண்ணாலும், மோடி அவர்கள் அவாய்ட் பண்ணாலும், அமித்ஷா அவர்கள் அவாய்ட் பண்ணாலும் நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு விடாப்பிடியா இருந்தாரு டிடிவி தினகரன். ஆனா இன்னைக்கு அவருடைய ஸ்டாண்ட மாத்தி இருக்கிறார். ஏன்னா விஜய் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. விஜய் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்து கணிசமான தொகுதிகளை வாங்கி இவங்க நின்று தன கட்சிக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில விஜய போக்கஸா வச்சு விஜய் தலைமையில கூட்டணி போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பிளான் போட்டு இருக்காங்க. இவங்க கைகளை உறுதிப்படுத்துகிற விதமா சசிகலாவும் இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் கசஞ்சிருக்கு. ஆக மொத்த சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணா தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிடுவாங்க விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. ஏன்னா தென் மண்டலங்கள்ல பாஜகவும் அதிமுகவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க 3 பேரை வச்சுதான் தென் மாவட்டங்களை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், தொகுதிகளை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. கிட்டத்தட்ட 80-85 தொகுதிகளை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டாங்க. ஆனா இந்த பிளானை தவிடுபடியாக்கி இருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும். இப்போ பாஜக கூட்டணியில இருக்கக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா வெளியே வந்துட்டாரு. இப்ப டிடிவி தினகரனும் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. இந்த நகர்வின் மூலமா தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாராகில் இங்க தேர்தல் களம் மாறும். விஜய் அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு அதிமுகவை கீழே தள்ளிவிட்டு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவை ஒன்னும் பண்ண முடியாது, சீண்ட முடியாது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்போ எதிர்கட்சியா யாரு உக்காருவாங்க, அதுதான் இப்ப போட்டி. அதிமுகவா தமிழக வெற்றி கழக கூட்டணியா அப்படின்ற ஒரு பார்வையில தான் இங்க தேர்தல் களம் நகரும் அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்றோம். இதனிடையில இது சாத்தியமாகுமா, இல்ல ஓபிஎஸ் சமரசம் பண்ணி தக்க வைத்துக் கொள்ள முடியாத பாஜக டிடிவி தினகரன் இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு டிடிவி தினகரன் தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு இறங்கி செய்ய போறாங்க அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களே இவங்க சமாதானப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ளல. அதனுடைய விளைவுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்ட பிறகு தூது விட்டுறாங்க. எவ்வளவு பேர் தூது விட்டாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஆனா சட்டம் பண்ணவே இல்லையா, நான் இருக்கும்போது நீங்க உள்ள மதிச்சிங்களா, இப்ப நான் வெளியே வந்துட்டு பேர் இதுக்கு இந்த அளவுக்கு நீங்க ஆர்வம் காட்டுறீங்க, அதனால வர முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இது வரைக்கும் என்ன பண்றாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ டிடி தினகரனை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜக பல முயற்சிகளை ஏறெடுத்துட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் மூலியமாகவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மூலியமாகவும் டிடிவி தினகரன் வெளியேனா டிடிவி தினகரனுக்கு ஒரு சமுதாய வாக்குகள் இருக்கு. அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க, டிடிவி தினகரனை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஆனா இந்த சமாதானத்தையும் மீறி டிடிவி தினகரன் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னு தான் அமமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, காத்துட்டு இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் விருப்பத்துப்படியும் நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்ப 3வது அணி உருவாகும் அப்படின்னு சொல்றாருல. அப்போ பல கணக்குகள் போடாமையா டிடிவி தினகரன் இந்த வார்த்தையை சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல 3வது ஒரு அணி உருவாகும், அது விஜய் தலைமையில உருவாகும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னா அப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் விஜயை வந்து நான் சொன்னாங்க 1% வாக்கு இல்லாத கட்சி கூட அவர் வந்து கூட்டணி பேசல அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவங்க போய் பேசல, தமிழக வெற்றி கழகம் இவங்க கிட்ட பேசி கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு ஆஃபர்களை நிறைய என்ன பண்றாங்க அள்ளி இறைக்கிறாங்க. எங்க தலைமையில நீங்க கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு ஆஃபர்களை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிவிக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனா டிடிவி தினகரன் போட்ட ஒரு வெடி இப்போ பாஜகக்குள்ள இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. பெரிய கட்சிகள்லாம் உள்ள வரும், இன்னும் பலம் வாய்ந்த கட்சிகள் உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியால இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாரு, இப்ப டிடிவி தினகரன் போறாரு, இன்னும் நிறைய பேர் போறோம். பாமகவும் தேமுதிக
தேமுதிகவும் இன்னும் நிலைப்பாட்டு அறிவிக்கவில்லை. பாஜகவும் அதிமுகவும் தனித்து நின்று ஒரு கூட்டணியா அவங்க களம் காணுவாங்க அப்படின்னு தான் அரசியல் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத தொண்டர்கள் மூலமா ஆலோசிச்சு டிசம்பர் மாசம் நான் சொல்றேன் விஜய் தலைமையில 3வது அணி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.